வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு TNUSRBயில் அபிஷியலாக ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போலீஸ் 2022 தேர்வு நவம்பர் 27 நடைபெற்றது. இந்த நவம்பர் 27 எழுத்து தேர்வுக்கான ரிசல்ட் அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யார் யார் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற நீங்களே ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அப்போ சொல்லி வச்ச மாதிரி நவம்பர் 27 தேர்வு நடக்குது, டிசம்பர் 26 ரிசல்ட், ஒரு மாதத்துக்குள்ளே ரிசல்ட் வந்தது. அடுத்து இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் யார் யார் குவாலிஃபை இருக்காங்களாம் அடுத்த லெவல் பிசிக்கல் போக ரெடியாக இருக்கீங்க. அதுவும் மிக விரைவாக அறிவிப்பு வந்துடும். ஓகே, அப்போ எப்படி கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ நவம்பர் 27 நடைபெற்ற அந்த போலீஸ் எழுத்து தேர்வு மொத்தம் 3552 பணியிடங்களுக்கு நடத்தப்பட்டது. அப்போ பிசிக்கலுக்கு எவ்வளோ பேர் எடுப்பாங்க? 1:5. இப்போ 1:5 ரேஷியோ கால்குலேட் பண்ணாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17,000 சம்திங் அதுக்குள்ளே தான் நிற்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே கட் ஆஃப் மார்க் எடுத்துருக்கான்னு வச்சுங்க. இப்போ 58, இப்போ அவங்க ஆக்சுவலாக 1:5க்குள்ளே எடுக்கல, ஒரே கட் ஆஃப் எடுத்துருந்தாங்கன்னா அந்த மார்க் ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்காங்க. அப்போ 17,000 பேர் ப்ளஸ் ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே இருக்குது, 18,000 பேர்த்துக்கு மேலே இப்போ எடுத்திருக்காங்க. அப்போ அந்த 1000 பேர்த்துக்குள்ளே வந்தவங்க நல்லா அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய, ஏன்னா அது மேக்ஸிமம் அது கிடைக்காது. அதுக்கு எவ்வளோ பேர் 1:5 எவ்வளோ பேர் தேவை அதுக்குள்ளே மட்டும்தான் ஆர்டர் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ ஒரே மார்க் எடுத்திருந்தா இப்போ 52 வரையும் வருதுன்னா 52 எத்தனை பேர் எடுத்து அதையும் சேர்த்து எடுத்திருக்காங்க. அப்போ அது ஒரு 1000 பேர் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்காங்க. அது ஒரு சூப்பரான வாய்ப்பு. அந்த மார்க்கில் வரவங்களும் நல்லா சூப்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, எப்படி இப்போ எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு, இப்போ ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் ஆண்களுக்கு பெண்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த கட் ஆஃப்கள் வந்தவங்க அடுத்த லெவல் பிசிக்கல் லெவல், ஓகேங்களா, அந்த ஃபுல்லாக நீங்கள் நல்லா ரெடி ஆகிக்கிங்க. அதுவும் மிக மிக விரைவில் அறிவிப்பு வந்துடும். ஏற்கனவே நம்ம தமிழ் அகாடமி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லியிருந்தோம், அதை பிரகாரம் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? எப்படி பசங்கன்னா 57 +/-2, பெண்கள்லாம் 52 53 +/-2, அதே பேட்டர்னில் தான் வந்திருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த அபிஷியல் கட் ஆஃபில் நிறையா கேட்டகரிக்கும் ஒரே மாதிரி கட் ஆஃப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் இந்த கேட்டகரினா இந்த கம்யூனிட்டினா கட் ஆஃப் கம்மியாகும் கூட அப்படிலாம் கிடையாது. போட்டி அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்லாம் வேறு லெவலில் தான் இருக்குது. பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அபிஷியல் கட் ஆஃப் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆண்கள் பெண்கள், அடுத்து ஸ்போர்ட்ஸில் ஆண்கள் ஸ்போர்ட்ஸில் பெண்கள், இன்னும் நிறையா கேட்டகரி இருக்குது. விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், நிறையா கேட்டகரி இருக்குது. அது இப்போ விடோ எக்ஸ் சர்வீஸ் இன்னும் மார்க் உங்களுக்கு கம்மியாக, விடோவில் 29 30 வந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அவங்களாம் கம்மியாக தான் ஆள் இருப்பாங்க, அப்படி வந்திருக்கும். மித்தபடி இந்த போட்டியான அந்த பிரிவுகளுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஜிடி ஜென்ரல் ஓப்பன் கேட்டகரி ஓசி, அடுத்து பிசி கேட்டகரி, அடுத்து எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி முஸ்லீம், இது எல்லாமே இப்படி நம்ம கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் கேட்டகரி பிசி எம்பிசி எஸ்சி ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. ஓப்பன் கேட்டகரி பிசி எம்பிசி எஸ்சி இதில் ஆண்களாக இருந்திருந்தாங்கன்னா மொத்த மார்க் எத்தனை எடுத்துருக்கணும்? 58 வரைக்கும் வந்திருக்கு. எத்தனை மார்க்கு? 58 ஓப்பன் கேட்டகரி பிசி எம்பிசி எஸ்சி இந்த வகுப்பினை சேர்ந்த ஆண்கள் 58 வரை எடுத்தது. 58 மார்க் எல்லா ஆண்களையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதே இந்த கேட்டகரியில் பெண்கள் எத்தனை மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52. இப்போ ஆண்கள் 58 வரையும். ஏன்னா கொஸ்டினோட லெவல் ரொம்ப நார்மல் ஈஸியாக ரொம்ப டஃப்பெல்லாம் கிடையாது. அப்படினால உங்களுக்கு இந்த கட் ஆஃப் வந்துருக்கு. இன்னொரு வேகன்சி லெவலும் கம்மி தான். வேகன்சி அதே மாதிரி தான், இன்னும் மார்க் கம்மியாக வந்துருக்கலாம். வேகன்சி லெவலும் கம்மியாக இருக்கனால கட் ஆஃப் எவ்வளோ நம்ம ஏற்கனவே சொன்னபடி கரெக்டாக வந்திருக்கு. பசங்க ஓசி பிசி எம்பிசி எஸ்சி பசங்க 58 மார்க் வரையும் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு அதே கேட்டகரியில் பெண்களுக்கு 52 மார்க் வரைக்கும் வந்திருக்கு. அடுத்ததாக எஸ்சிஏவுக்கு பார்த்தீங்கன்னா பசங்க 56 மார்க் வரை வந்திருக்கு. எஸ்சிஏவுக்கு 56 மார்க்கு, பெண்களுக்கு 51 மார்க். எஸ்சிஏவுக்கு பசங்களுக்கு 56, பெண்களுக்கு 51. இந்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கம்பேர் பண்ணுறப்ப இங்கே பசங்கள் 2 மார்க் கம்மியாகுது, பொண்ணுங்களுக்கு 1 மார்க் கம்மியாகுது எஸ்சிஏவுக்கு. அடுத்து எஸ்டி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு 56, எஸ்சிஏவுக்கு எஸ்டிக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. பசங்களுக்கு 56, ஆனால் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 48. பெண்களுக்கு எவ்வளவு? 48. அடுத்து பிசி முஸ்லீம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பிசி முஸ்லீம் பாருங்கள், பசங்களுக்கு 48, பொண்ணுங்களுக்கு 40. பசங்கள் 48, பெண்களுக்கு 40. அப்போ பாருங்கள், இப்போ இருக்கிறதுல இந்த ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி பிசி எம்பிசி எஸ்சி இது 4க்குமே கட் ஆஃப் மாற்றமே கிடையாது. ஆண்களில் 58, பெண்களில் 52. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிசிக்கு ஒன்று இருக்கும், எம்பிசிக்கு ஒன்று இருக்கும், எஸ்சிக்கு இருக்கும், எஸ்டிக்கு இருக்கும். இப்போலாம் மாறிடுச்சு, வேறு லெவலுக்கு போயிட்டாங்க. எல்லாமே அவேர்னஸ் ஆகிடுச்சு, எல்லா மக்களுமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற போட்டி கேள்வி சில சமயங்களில் இங்கே பிசியில் கூட
கட் ஆஃப் வந்து குறையலாம், இங்கே கூடலாம், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை. நமக்கு தேவை மார்க்கு தான். எவ்வளோ வேகன்சி எடுக்கிறாங்க, எத்தனை ரேஷியோ எடுக்கிறாங்க, அதை பொறுத்து நமக்கு மாறுது. அப்போ இந்த 4 கேட்டகரிக்கும் ஒரே ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரே மார்க் தான். 58 ஆண்கள் இருக்கணும், பெண்கள் 52. SC/Aவுக்கு 56 எடுத்துருக்கணும், ஆண்கள் பெண்கள் 51. ST 56 ஆண்கள் பெண்கள் 48. BC முஸ்லீம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் 48 பெண்கள் 40. இது BC முஸ்லீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. 48 பசங்க இருந்தால் போதும், 40 பெண்கள் இருந்தால் போதும். இதுதான் இது மேக்ஸிமம். இதுக்குள்ளே நிறைய பேர் வரும். அடுத்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இந்த OC BC MBC OC BC MBC இது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு 39 மார்க். 39 30 OC BC ஓப்பன் கேட்டகரி, BC கேட்டகரி, MBC கேட்டகரி மொத்தம் 39 மார்க் பசங்க எடுத்திருந்தால் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு உள்ளே வராங்க. இதே பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கம்மியாகுது, 38 மார்க். 1 மார்க் கம்மியாகுது. இப்போ யார் ஓப்பன் கேட்டகரி BC MBC. அடுத்து SC கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி 1 மார்க் பசங்களுக்கு கம்மியாகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் 38 தான். இங்கே வந்து SC கேட்டகரியில் ஸ்போர்ட்ஸ்க்கு ஆண்களுக்கு 38, பெண்களுக்கு 38. அடுத்து SC/Aவில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரே மார்க் தான். SC/Aவில் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரே மார்க்கு 33. அடுத்து ST 36 ஆண்களுக்கு பெண்களுக்கும். BC முஸ்லீமில் ஆண்களுக்கு 27, பெண்களுக்கு 25. ஓகேங்களா? அப்போ இதுதான் கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் ஆன்சர் கீழே நிறையா மாற்றம் இருக்குது, அதை பார்த்துக்கணும். இப்போ ஃபைனல் ஆன்சர் கீழே இப்போ எடுத்துக்கிட்டால் வந்து என்ன கொஸ்டின் மாறி இருக்கு உங்களுக்கு ஓரலாக சொல்லிடுறேன். P டைப் ஆஃப் கொஸ்டின், அதாவது P டைப் ஆஃப் கொஸ்டினில் இந்த ரத்த வகைகள் கொஸ்டின் ஒரு பொறுத்துக்க மாதிரி கேட்டிருந்தாங்க. எந்த ரத்த வகை பெறலாம் அந்த மாதிரி கொஸ்டின், அதுக்கு வந்து ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. ABCD எது நீங்கள் இருந்தாலும் ஆல் கரெக்ட் ரத்த வகைகள். அதே போல் இந்த புதைப்படிவ எரிபொருட்கள், இந்த புதைப்படிவ எரிபொருள் நிலக்கரி, தார், பெட்ரோல் இது மாதிரி கொஸ்டின் இருந்தால் அதுக்கும் ஆல் கரெக்ட். இப்போ 2 கொஸ்டின் GKல ஆல் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. கணக்கில் ஒரு கொஸ்டின் வந்து ஒரு விடுபட்ட எண்ணெய் தேர்வு செய்ய முக்கோணம் மாதிரி ஒரு போட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B அண்டு C 2 கொடுத்துருக்காங்க. Bயும் கரெக்ட் தான், Cயும் கரெக்ட் தான். மொத்தம் இந்த மெயின் 70 கொஸ்டின் கூடி நடத்தப்பட்ட தேர்வில் 3 கொஸ்டின் வந்து மாறி இருக்குது. இது நான் சொல்கிறது P டைப் ஆஃப் கொஸ்டினில் என்னென்ன நம்பர்ஸ் P டைப் கொஸ்டின் 7 நம்பர் இருக்கும். 7 நம்பர் ரத்த வகை, 15 நம்பர் கொஸ்டின் வந்து புதையுடைய எரிபொருட்கள், 63 கொஸ்டின் கணக்கு. ஓகேங்களா? அப்போ GKல 2 கொஸ்டின் ஆல் கரெக்ட் இருக்குது. உளவியலில் 1 கொஸ்டின் B மற்றும் C கரெக்ட் அப்படி இருக்குது. இதுதான் இதை பேட்டர்ன் பிரகாரம் தான் ஃபைனல் ஆன்சர்க்கு விட்டு ஃபைனல் ஆன்சர்க்கு விட்டுருக்காங்க, ரிசல்ட் விட்டுருக்காங்க, டோட்டல் செலக்டட் மெம்பர்ஸ் விட்டுருக்காங்க. அதே போல் எவ்வளோ மார்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற ரிசல்ட்டு விட்டுருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்காங்க, 70 அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ யார் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினாங்க, என்ன மார்க் நீங்கள் வாங்கிக்கிறீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. செலக்ட் ஆனவங்க நம்பர்ஸ் கண்டிப்பாக வந்துடும். எவ்வளோ மார்க் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து தமிழ் மொழி தகுதி தனியாக இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். அதில் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் மாறி இருக்குது. ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த குவாலிஃபை மார்க் எடுத்தால் அதிலே கண்டிப்பாக குவாலிஃபை ஆயிடுவாங்க. அப்போ இதுதான் கட் ஆஃப். பார்த்தீங்கன்னா இப்போ 2022 நடத்தப்பட்ட தேர்வு ஒரு 3552 பணியிடங்கள் நடத்தப்பட்ட தேர்வில் கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு பார்த்துங்க. பசங்களுக்கு 58 வந்து நிற்கிது. 58 ஃபஸ்ட்டு மார்க் கிடையாது, 58 வந்து நிற்கிது. ஓகேங்களா? அப்போ பெண்களுக்கு 52. ஓகே, 52 வரையும் வந்து நிற்கிது முக்கியமான கேட்டகரியில். நான் இப்போ சில இதில் பார்த்தீங்கன்னா SC/Aல 51, SC 52 இப்படிலாம் வந்து நிற்கிது பார்த்துங்க. அப்போ அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு, போட்டி இது அடுத்த வரவில் இன்னும் அதிகமாகும். வேகன்சி எப்படி கேட்குறேன் அதை தான் கட் ஆஃப் வரும். அதுக்கு கட் ஆஃப் இவ்வளோ தான் எடுக்குன்னு படிக்கக்கூடாது. நமக்கு நோக்கம் 70 அப்படி தான் பிளான் பண்ணுங்கள். அடுத்து இதில் செலக்ட் ஆன எல்லா தேர்வுகளுக்கும் தமிழா அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கோ. அதே போல் பிசிக்கல்லி நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் டபுள் ஸ்டார் அடித்து முழு மதிப்பெண்கள் பெற்று ஃபைனல் கட் ஆஃபில் மிஸ் ஆகாமல் வருவதற்கு தமிழா அகாடமி உங்களை வாழ்த்துகிறது.